இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட்ட நம்ம கௌதமுக்கு இப்படி ஒரு தருணம் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேயோட காரு ப்ராப்ளம் ஆகிட்டு நடு ரோட்டில் எல்லாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கேவை நம்ம கையும் காலமாக பிடிக்கணும்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கடவுளாக பார்த்து லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எஸ்எஸ்கேவை பார்த்ததும் நம்ம கௌதமுக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளோ நாளாக என் கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்தே என்னுடைய மொத்த சந்தோஷத்துல நீ இப்படி ஒரு வாழ்க்கை சதியாக விளையாடிட்டு இருந்தில்ல, இதுக்கு மேலே நான் உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறேன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் நினச்சிட்டு இருந்த தருணத்தில் இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதமை திரும்ப டென்ஷன் ஏற்றுற மாதிரி தாங்க இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்குங்க. இங்கே பாரு கௌதம், நீ என்னுடைய விஷயத்தில் ஏன்டா வந்தோம் அப்படின்னு நினச்ச மாதிரி உன்னை நான் பண்ணிட்டேன் பார்த்தியா. ஒரு பக்கம் கார்த்திக் உனக்கு எதிராக திருப்பிட்டேன், இன்னொரு பக்கம் பைரவி என் பக்கம் திருப்பிட்டேன். இப்போ நீ ஒன்றுமே இல்லாத வெத்து வேட்டை இருக்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கேவை பகைச்சிக்கிட்டா ஒன்றுமே இல்லை அப்படின்ற பயம் உனக்கு வரணும். இதுக்கு மேலேச்சு என்னுடைய வழியில் நீ குறுக்கிடக்கூடாதுன்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம கௌதமோட சுயரூபம் என்ன அப்படின்னு இந்த எஸ்எஸ்கேவுக்கு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா நம்ம கௌதம் இவ்வளோ நாளாக வயசில் பெரிய ஆள் அப்படின்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலையும் சைலண்ட்டாக விட்டுட்டு இருந்தாங்க. எப்போ நம்ம கௌதமே குத்தி காமிக்கிற நிலைமை ஆயிடுச்சா, இதுக்கு மேலே நீ யாரா எனக்கு அப்படின்ற மாதிரி நடு ரோட்டில் வச்சு அடி பொழக்க போகிறாங்க. அடி பொழக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னை நான் எங்கே தட்டினா நீ எங்கே எல்லா ஒன்றுமே சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே நீ யாரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. ஏன்னா உனக்கு பணத்திமரு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. என் தம்பியை வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற மொத்த சுத்தம் என் தம்பி பேருக்கு மாற்றி நீ அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்க. கண்டிப்பாக என் உயிர் உள்ள வரை அது நடக்காது ஒருபோதுமே. பயிர் வேணால் உனக்கு சாட்சியாக இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் பாரு, நீ நல்லா வாழ்ந்ததா சத்தித்திரமே கிடையாதுன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. மறக்காமல் இந்த கௌதம் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். எங்கே இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கோங்க.